அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை பொருத்தம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உலகத்தில் இருக்க எல்லா புரோக்கர்களுக்கும் ஒரே ஜாடை தான் இருக்கும் போல. உதட்டோரத்தில் ஒரு செயற்கையான புன்னகையை உதிர்த்தபடியே வாடிக்கையாளர்களை எடை போடுறது, அக்கறையும் அலட்சியம் கலந்த பேச்சு. சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற ஒரு தோரணை. அவர் அந்த குப்தாவை பார்த்துக்கிட்டே நின்னார். நோ ப்ராப்ளம், ரிட்டையர் ஆகிட்டீங்க, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை காலி செய்யணும், அவ்வளோதானே. நிச்சயமாக உங்கள் தகுதிக்கேற்ற வீடு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அநேகமாக எல்லாருமே ரிட்டையர் ஆன உடனே குடி போகிறதுக்கு சௌகரியமாக வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்களே, நீங்கள் அதுக்கு விதிவிலக்கு. குப்தா ஒரு வசீகர புன்னகையோட பேண்ட் பாக்கெட்லேருந்து கைக்குட்டை எடுத்து முகத்தை தொடச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரம் அமைதி நிலவுச்சு. அவன் யோசிக்கிறான்னு தோணுச்சு அவருக்கு. ஓகே, நீங்களும் உங்கள் மனைவியும் தானே, குழந்தை குட்டிகள் இல்லை. இருந்துதான் என்ன பிரயோஜனம்? இந்த காலத்தில் பெத்த தாயும் தகப்பனையும் அனாதையாக ரோட்டில் அலைய விடுறது தான் பாரத தர்மம் ஆயிடுச்சே. முதியோர் விடுதிகள்லாம் பெருகி வர்றதுக்கு வேற என்ன காரணமா? என் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இது நம்மளோட கடமை இல்லை, என்ன சொல்கிறீங்க? ஒருவேளை அவன் தங்கிட்ட பதிலை எதிர்பார்க்குறானோ அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. பதிலை எதிர்பார்க்கல. அவன் தொடர்ந்து பேசினான். கவர்மெண்ட்டில் நல்ல உத்தியோகத்தில் தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. நல்ல பென்ஷன் வரும்ல? அவரும் தலையசிச்சார். கொஞ்ச நேரம் யோசித்தவன், ஓகே, ஒரு வீடு இருக்குது பக்கத்தில் தான், 3 பெட்ரூம். அவ்வளோ பெரிய வீடு எதுக்குன்னு கேட்காதீங்க, வாடகை அதிகம் இல்லை, ஒரு நல்ல பார்ட்டி வேணும்னு சொன்னாங்க. வீட்டை வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க. அதுதானே உங்கள் காரு? வாங்க போகலாம், குப்தா சொன்னான். டிஃபென்ஸ் காலனி ரொம்ப வசதியான ஏரியா மாதிரி இருந்துச்சு. எப்படி வாடகை குறைவாக இருக்கும் அப்படின்னு அவருக்கும் தோணுச்சு. டெல்லிக்கு வந்த புதுசில் அவர் டிஃபென்ஸ் காலனியில் தான் இருந்தார். அப்போது 2 பெட்ரூம் இருந்த வீட்டுக்கே 150 ரூபா வாடகை கொடுத்தாரு. இப்போது 6000 ரூபாயா உயர்ந்துருச்சுன்றது அவருக்கும் தெரியும். கார்லேருந்து இறங்கினதும் குப்தா கேட்டான், உங்கள் மனைவி பார்க்க வேண்டாமா? எனக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கும் பிடிச்ச மாதிரி தான். அவன் திடீர்னு நின்று அவரை நமஸ்காரம் செஞ்சான். முகத்தில் சிரிப்பு தான். இந்த மாதிரி தம்பதிகளை இந்த காலத்தில் பார்க்கறதுன்றதே பெரிய புண்ணியம். என்ன சொல்கிறீங்க? அவர் வீட்டை பார்த்தாரு. டிஃபென்ஸ் காலனி எப்படி மாறிடுச்சு இந்த 30 வருஷ காலங்களில். அந்த காலத்திலேயே பளீர்னு இருக்கும். இப்போது பார்க்குறவங்க முகத்தில் வந்து அப்படியே ஒட்டிக்கிற பிரகாசம். சலவை கல்லால் இழைக்கப்பட்டது போல் ஒரு பிரம்மை. சலவை கல் தானோ? குப்தா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அவர் தயங்கினபடியே அவனை பின்தொடர்ந்தார். அவன் காலிங் பெல் அழுத்தினான். கொஞ்சம் வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெண் கதவை திறந்தா. வேலைக்காரி மாதிரி தெரிஞ்சுது. பணக்கார வீட்டு வேலைக்காரி. மேம் சாப் இருக்கிறாங்களா? அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவள் தான் மேம் சாப்னு தோணுச்சு. வந்துட்டா. நல்ல உயரம், அரச வம்சத்து பெண் மாதிரி இருந்தா. 55 வயசு இருக்கும். தலைமுடியை பார்த்தா அப்படி தான் தோணுச்சு. ஆனால் முகமும் அந்த வயசை கணிசமாக குறைச்சி தான் காட்டுச்சு. நமஸ்தே ஜி, இவர் வீட்டை பார்க்க வந்திருக்காரு. அவரை ஏற இறங்க பார்த்தா. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு அவன் சடக்குன்னு குப்தா பக்கம் திரும்பி கேட்டா. அவன் கொஞ்சம் திடுக்கிட்ட நிலையில் சமாளிக்கிறது மாதிரி அவனுக்கு பட்டுச்சு. சொல்லிட்டேன், சாவியை கொடுன்னு வேலைக்காரிக்கிட்ட சொல்லிட்டு அவள் உள்ளே போயிட்டான். வீட்டு மாடிக்கு பின்பக்கமாக தான் போகணுன்றத அவன் போகிறதுலையே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பின்பக்க வாசலுக்கு 2 சாவி இருக்குது. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று வீட்டுக்காரங்களுக்கு. முன்பக்க வாசல்லையே மாடிப்படி இருந்திருக்கலாமே? அவர் கேட்டார். இருந்திருக்கலாம், அவங்க வீட்டை அப்படி கட்டலை. வீட்டு கீழேயும் மாடியிலையும் அவங்களே இருந்தாங்க. இப்போ தான் வீட்டை வாடகைக்கு விடுறாங்க. ஏன், உங்கள் மனைவிக்கு இது பிடிக்காதா? அவர் பதில் எதுவும் சொல்லலை. வீடு விஸ்தாரமாக இருந்துச்சு. நல்ல காத்தோட்டம், பெரிய படுக்கை அறை. ஹால் பெருசாக இல்லைனாலும் வசதியாக இருந்துச்சு. கண்ணாடிகள் ஹாலை அலங்கரிச்சிருந்தது. அதில் நிறைய பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. தங்க மெடல்கள், வெள்ளி கோப்பைகள். இந்த பொருட்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுல உங்களுக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே? குப்தா கேட்டான். அவர் கொஞ்சம் திடுக்கிட்டார். என்ன, ஏன் இந்த பொருள்லாம் இங்கே இருக்கணும்? வீட்டை வாடகைக்கு விட்ட பிறகு கூட இந்த பொருட்கள்லாம் இங்கேயே இருக்குமா?
அவன் சொன்னது புரியாதது மாதிரி அவர் அவனை ஏறிட்டாரு. இந்த பொருட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கும் குப்தா சொன்னான். அவன் இதை வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே சொன்னான். அவனுக்கு இதை சொல்கிறதுல கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் போல பட்டுச்சு. 3 பெட்ரூம் அப்படின்னு குப்தா சொன்னது தப்பு. இன்னொரு அறையும் இருந்துச்சு. அந்த ரூம் அப்படின்னு அவனை பார்த்தாரு. வீட்டுக்கார அம்மா சில நேரம் இங்கே வருவாங்க, அந்த ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. இது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க இங்கே வர்றதால உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. ரொம்ப நல்ல பெண்மணி, உங்கள் மனைவிக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எதுக்கு அவங்க இங்கே வரணும்? இந்த அறையில் என்ன இருக்குது? கீழே வீடு அவ்வளோ பெருசாக இருக்கே. அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அடுக்கடுக்கா அவர் கேள்விகளை கேட்டார். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வீடு பிரிச்சிருந்தா சொல்லுங்கள். வாடகை 400 ரூபா. என்னது 400? குரல் கீச்சிட அவர் கேட்டது அவனுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் வாடகை அதிகம் இல்லைன்னு நான் தான் சொன்னேனே. வாடகை குறைவாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சின்ன அசௌகரியம்தான் குப்தா சொன்னான். இந்த 400 ரூபாய் கூட அவங்களுக்கு எதுக்கு? இந்த வீட்டை அவங்க வாடகைக்கு விட வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் இவ்வளோ குறைஞ்ச வாடகைக்கு? அவர் கேட்டார். குப்தா பதில் சொல்லாமல் பேசாமல் நின்னான். அவன் கை கடிகாரத்தில் மணியை பார்த்தான். கடிகாரம் நின்று போயிடுச்சோன்னு அவனுக்கு தோணுச்சு. அவன் அதை தட்டி தட்டி மறுபடியும் பார்த்தான். டைம் என்ன? குப்தா கேட்டான். அவரும் கடிகாரம் கட்டிட்டு வரல. ஓகே, கேட்க வேண்டியதெல்லாம் வீட்டுக்கார அம்மா கிட்டே கேளுங்க. அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணலை. வாடகை ரொம்ப கம்மி. நான் உங்கள் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டை எடுத்துக்குவேன். நீங்களும் உங்கள் மனைவியை மட்டும்தானே. 2 பேருக்கு புழங்க எவ்வளோ இடம் தேவைப்பட போகுது? அதுவும் இந்த வாடகைக்கு? 4 விதமாக மனுஷங்க இருக்கிறதால தான் உலகம் சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த வீட்டுக்கார அம்மா அதில் ஒரு விதம். அதை ஒத்துக்கிட்டு பேசாமல் கண்ணை மூடிக்கிட்டு வீட்டை எடுத்துக்கோங்களேன். அவர் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக நின்றுட்டு இருந்தார். ஏன், உங்கள் மனைவி கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இதுக்கும் அவர் பதில் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வாங்க போகலாம், வேறு வீடு பார்த்து சொல்கிறேன் குப்தா சொன்னான். இல்லை, இந்த வீட்டையே எடுத்துக்கிறேன் அவர் சொன்னதும். ஆனால் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு குப்தா திரும்பவும் பார்த்தான். என்ன? எனக்கு பாதி மாத வாடகை கமிஷனாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஆமாம், மார்க்கெட் ரேட்டுக்கு வீட்டு வாடகையை பார்த்தா எனக்கு 3000 ரூபாய் நீங்கள் தரணும். மன்னிக்கணும், அப்போ எனக்கு இந்த வீடு வேண்டாம். சரி, 2000 தருவீங்களா மாட்டீங்களா? இல்லை, எனக்கு இந்த வீடு வேண்டாம். சரி சரி, ஒரு 1000 ரூபாயாவது கொடுங்களேன், அதுவாவது போதும். அரண்மனை மாதிரி இவ்வளோ பெரிய வீடை பார்த்து தந்திருக்கேன், 1000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டீங்களா? அவர் பேசாமல் குப்தாவை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன, சரியா? குப்தா கேட்டான். அவருக்கு திடீர்னு சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த வீட்டுக்கு குடியேறி வந்த பிறகு தன் மனைவியை கேட்டார். என்ன, உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? 2 நாள் கழிச்சாவது இந்த கேள்வி உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சே. நான் அப்போவே கேட்டேன், நீ தான் பதில் சொல்லலை. இப்போ இப்படி சொல்கிறியே. நல்லா தான் இருக்கு வீடு. அந்த ரூம் ஏன் பூட்டி இருக்கு? தெரியலையே, வீட்டுக்கார அம்மா வந்து போவாங்களாம் குப்தா சொன்னான். இது வரைக்கும் வரல. இரு, அதோ வாசலில் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் வாசலுக்கு போய் கதவை திறந்தார். நின்றுட்டு இருந்தது வீட்டுக்காரி அம்மா தான். அவரை பார்த்ததும் கொஞ்சம் லேசான புன்னகை செஞ்சுட்டு உள்ளே வந்தா. பூட்டி இருந்த கதவை திறந்து உள்ளே போய் தாழிட்டுக்கிட்டா. அவள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவான்னு அவர் காத்துட்டு இருந்தது தான் மிச்சம். ஏன்னா 1 மணி நேரம் ஆகியும் அவள் வெளியே வரவே இல்லை. அவருக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு. தூங்கியும் போயிட்டாரு. தூங்கி எழுந்ததும் அவர் உடம்பு தெப்பலான்னு நனைஞ்சிருந்தது. ஃபேன் போடாமையே அவர் தூங்கி இருக்காருன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. இவ்வளவு ஞாபகம் மறதியா? மனைவி கூட கேட்டா. ஒரே அசதி. இரு, வீட்டுக்காரம்மா போயிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன். அவங்க போயிருப்பாங்க. எப்படி சொல்கிற? மணியை பாருங்க. அடக்கடவுளே, 3 மணி நேரமாவா தூங்கியிருக்கேன், என்னை எழுப்பக்கூடாதா? அவர் ஹாலுக்கு வந்தார். வீட்டுக்கார அம்மாவோட அந்த ரூமை பூட்டி இருந்தது. 3 நாள் கழித்து அவர் வீட்டோட பின்பக்கமாக உள்ளே நுழைஞ்சப்போ முற்றத்தில் நின்றுட்டு இருந்த வீட்டுக்காரி, பாய் சாப் 1 மினிட் அப்படின்னா. அவர் நின்னார். உங்களே என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் கொடுத்த 10 மாத அட்வான்ஸை
திருப்பி தர சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. என்ன சொல்கிறா இவ? 3 நாட்களுக்குள்ள இவங்கள அவ கணவனுக்கு பிடிச்சிடுச்சா? அதுவும் அவ கணவனை அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தேங்க்யூ, ஆனால் நான் கொடுக்குற வாடகை ரொம்ப கம்மி தான். இதில் 10 மாதம் அட்வான்ஸு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், ஆனால் என் கணவர் அதை திருப்பி தரணும்னு சொல்லிட்டாரு. அதை என்னால் கண்டிப்பாக மீற முடியாது. உங்கள் கணவரை நான் இன்னும் பார்த்ததே இல்லையே. எனக்கு இப்போது வேலை இருக்குது, அப்புறமா உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பணத்தை வாங்கிக்கிட்டு போங்களேன், இதோ எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அவர் பணத்தை வாங்கி கொண்டு வந்து ஷெல்ஃபில் வச்சதும் அவர் மனைவி சிரிச்சா. என்ன சிரிக்கிற? நீங்கள் திரும்ப வாங்கிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லியிருக்கணும். உங்களுக்கு தைரியம் பத்தலை. ஒருத்தர் மனசை புண்படுத்துறதுக்கு என்ன தைரியம் வேண்டி கிடக்கு? பெரிய கொள்கை, புண்ணாக்கு கொள்கை. என்கிட்ட சண்டை போடுறீங்களே, அப்போது என் மனசு எவ்வளோ புண்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தோணலையே. இப்போ யாரோ ஒருத்தி மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, நல்ல மனுஷதான் நீங்கள். அவள் இதை சொல்லிட்டு வாய் விட்டு சத்தமாக சிரிச்சா. ஏய், ஏன் இப்படி சிரிக்கிற? எனக்கே பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக இருக்குது, அவர் சொன்னார். 1 வாரம் கழித்து அந்த அம்மா மாடிக்கு வந்தா. அவர் ஹாலில் நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்து லேசான புன்னகையோட திரும்ப தன்னோட அறைக்குள்ளே போய் கதவை தாழிட்டா. தன்னோட அறை கதவை திறந்தா. உங்கள் கணவரை நான் எப்போ பார்க்கலாம்? அவர் இந்த அறையில் தான் இருக்காரு, வாங்களே. இதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். இந்த அறையிலையா? ஆமாம். அவர் அவளை பின்தொடர்ந்து உள்ளே போனார். அறையில் ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அறையோட நடுவில் ஒரு பெரிய கட்டிலில் படுக்கை கலைஞ்சிருந்தது. கட்டிலுக்கு பக்கத்தில் செருப்பு, ஒரு ட்ரெஸ்ஸிங் கவுன் படுக்கையில் கிடந்தது. ரூம் முழுசும் புத்தகங்கள் தாறுமாறாக இறஞ்சி கிடந்தது. இவர் தான் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க குடுத்தனக்காரர், அவ சொன்னா. அவர் சுற்றுமுற்றும் பார்த்தாரு. உங்களை உட்கார சொல்கிறாரு. அவரும் உட்கார்ந்தாரு. எந்த முடிவு எடுத்தாலும் என் கணவரை கேட்காம எடுக்கவே மாட்டேன். அவர் பெரிய விளையாட்டு வீரர். ஹாலில் பரிசு பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்களே. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். 1971ஆம் வருஷம் பங்களாதேஷ் சண்டையில் இவர் செஞ்ச சாகசத்தை பற்றி எத்தனை கட்டுரைகள் வந்திருக்கு தெரியுமா? அவள் இதை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக உட்காந்துட்டு இருந்தா. அவள் கண் ஓரத்தில் ஈரம் கசிகிற மாதிரி அவருக்கு தோணுச்சு. உங்களை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காரணம் தெரியல. இதுக்கெல்லாம் காரணமும் தேவையில்லை. ஒருத்தர் இன்னொருத்தரை விரும்புகிறதுக்கு என்ன காரணம் தேவை? குப்தா உங்களை கூட்டிகிட்டு வந்தப்பவே எனக்கு தெரியும் இவருக்கு உங்களை கண்டிப்பாக பிடிக்கும்னு. நான் நினச்சபடியே அவரும் என்கிட்ட சொன்னார். நல்ல ஆளாக தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு அவர் என்கிட்ட அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன, ஆமாம் தானே நரேந்தர்? பாருங்களேன் அவர் சிரிக்கிறத. அவள் எழுந்து அந்த இறஞ்சி கிடந்த புத்தகங்களையெல்லாம் சுட்டி காட்டி சொன்னா. நரேந்திரன் இப்படி தான் புத்தகங்களெல்லாம் படிச்சுட்டு அப்படியே போட்டுடுவார். நான் எதையும் எடுத்து வைக்கிறதில்ல. வச்சா அவருக்கு வர்ற கோபத்தை பார்க்கணுமே. நீங்கள் பார்த்தா தான் நம்புவீங்க. பாருங்களேன், இப்போ கூட ஒன்றும் தெரியாத அப்பாவை போல் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவள் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினா. முகத்தில் சிரிப்பு. மை காட், ஒரு புக்கு கூட என்னால் படிக்க முடியாது. எல்லா இராணுவ புத்தகங்கள். ரோமல் தி டெசர்ட் ஃபாக்ஸ். ரோமல் இவருடைய பெரிய ஹீரோ. ஆனால் இவருக்கு ஹிட்லரை பார்த்தாலே பிடிக்காது. ரோமல் மேலே அவ்வளோ மரியாதை. அவன் பெரிய இராணுவ வீரன்றதால தானே. என்ன நரேந்தர், பேசாமல் இருக்கீங்க? அவர் எழுந்தார். என்ன எழுந்துட்டீங்க? என் கணவரை பார்த்ததில் சந்தோஷந்தானே உங்களுக்கு? சந்தோஷந்தான், யார் இல்லைன்னா? நான் அவருக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்க விரும்பலை. அதனால தான் எல்லா வேலைகளையும் என் தலைமையில் போட்டுக்கிட்டு செய்கிறேன். அவர் நிம்மதியாக புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கட்டுமே. என்ன சொல்கிறீங்க? சரிதான் சரிதான். உங்கள் மனைவிக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? எப்படி பிடிக்காமல் இருக்கும்? அவளுக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா? ஆமாம் நரேந்தர், பார்த்தீங்களா, அவர் மனைவிக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். சரி, இன்னொரு நாள் நான் அவர் மனைவியையும் இங்கே கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா? அவர் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். ஹாலில் இருந்த பரிசு பொருட்களை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு நின்னார். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அவரோட மனைவி ரொம்ப சன்னமான குரல்ல அவர் காதருகே சொன்னா. அப்போ வீட்டுக்காரி அறையில் யார் கூடயோ சிரிக்கிற சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அவர் திரும்பி பார்த்தார். நரேந்தரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவர் மனைவி சொன்னா. அவர் முகத்தில் அப்போ நிச்சலனமான ஆழ்ந்த அமைதி சூழ்ந்தது. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? கதையை கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்றது. ஆனால் அவர் உபயோகித்த பொருட்கள் மூலமாகவும் அவர் படித்த புத்தகங்கள் மூலமாகவும் அவங்க இன்னும் அவரை பார்த்துட்ருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதா தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. இந்த உண்மை வெளியில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்கள எல்லாரும் புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதோட இந்த வீட்டுக்கும் யாரும் குடி வர மாட்டாங்க. ஏன், இவருமே அப்படி தான் இருந்திருப்பார். ஆனால் இப்போ அவங்கள நேரில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவருக்கு அப்படி தோணாது. அதை விட அவங்க அப்படி இருந்தது அவங்க மனைவிக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத அவருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்கார அம்மாவை பற்றி அவங்க 2 பேருக்கும் ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருந்தாலும் அவங்களால அந்த அம்மாவை முழுசாக தப்பாக பார்க்க முடியல. ஏனோ இவங்க இப்படிப்பட்டவங்க தான்றது அந்த அம்மாவுடைய கணவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல். அதனால தான் இவங்கள மிஸ்டர் நரேந்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு உண்மையாகவே ரொம்ப பொருத்தமானவங்க இவங்க தான். ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி. இந்த கதைக்கு இந்த பேர் வச்சதுக்கு இப்படி கூட ஒரு அர்த்தம் இருக்கலாங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.